மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நான் விக்ரமராஜா அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நான் கோவிந்தராஜுல் அவர்களே, நான் ராஜ்குமார் அவர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஹாஜி சதக்கத்துல்லா அவர்களே, சூலூர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ராஜசேகரன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் மாசன் அவர்களே, கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து இயக்கத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கினி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, அனைவரையும் வரவேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆனந்த் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து வணிகர் சொந்தங்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தளபதி முருகேசன் அவர்களுக்கும், அண்ணன் மகேந்திரன் அவர்களுக்கும், நம்முடைய நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும், முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல் செய்யின் என்கின்ற வல்லோடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற யங் ஆண்டர்பிரனர் ஃபெடரேஷன், இளம் தொழில் முனைவர்களுக்கான இந்த அமைப்பு என்கின்ற இந்த குட்டி யானையை தமிழ்நாட்டினுடைய வணிகர் சங்கம் என்கின்ற பேரமைப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய யானை தன்னுடைய அரவணைப்புகள் வளைத்து 3 வயதை கடந்து இப்பொழுது 4வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற யங் ஆண்டர்பிரனர் ஃபெடரேஷன் சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேரமைப்பு என்று வரும்போது ஏதோ இப்பொழுது ஆளுங்கட்சி என்கின்ற காரணம் மட்டுமல்ல, எதிர்கட்சியாக நாங்கள் இருந்த பொழுதும் அண்ணன் விக்ரமராஜாவுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அவர் அழைக்கின்ற அழைப்பெல்லாம் ஏற்று இது போன்ற மாநாடுகளிலே தவறாமல் பங்கு கொள்வதை தன்னுடைய வழக்கமாக வைத்துள்ளார். ஆக அந்த வகையில் தான் எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் நான் நம்முடைய தலைவரோடு கலந்து கொண்டிருக்கின்றேன், ஆளுங்கட்சியாக வந்த பொழுதும் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு மனிதன், அந்த மனிதன் பெயர் தான் விக்ரமராஜா. அவருடைய அன்பும் அவர் எந்த அளவுக்கு அணுகுகிறார் என்கின்ற அந்த முறையும் தான் எங்களை போன்றவரெல்லாம் அவருடைய அன்புக்கு அடிமையாக அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவரை தேடி இங்கே நாங்கள் இந்த பொள்ளாச்சிக்கு வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அண்ணன் விக்ரமராஜா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை அறியாமல் வந்துடும். இவனா அவ்வளோ சுறுசுறுப்பாக தன்னுடைய பேரவை சார்ந்திருக்கின்ற அந்த நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த பேரவை என்று வரும்பொழுது அதை விட்டுக் கொடுக்காமல் அவர்களுக்கான உரிமை குரலை எழுப்புவதாக இருந்தாலும் சரி, இப்படி தொடர்ந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் அண்ணன் அவர்கள். ஆனால் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லும் பொழுதெல்லாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாரோ அதே போன்று தன்னுடைய சங்கம் சார்ந்து தன்னுடைய பேரமைப்பு சார்ந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு அழுத்தம் திருத்தமாக அர்த்தத்தோடு வைக்கக்கூடியவர் வல்லவர் நம்முடைய விக்ரமராஜா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் பாராட்ட பெற்றவர் அண்ணன் அவர்கள். ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நானாக இருந்தாலும் அண்ணன் மாசுனாக இருந்தாலும் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு அவருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணன் மாசுனன் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக குறிப்பாக அது பெரும் பங்கு யார் ஆற்றுகிறார் என்று சொன்னால் உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஏன் சமீபத்தில் வந்த புள்ளி விவரத்தின்படி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் என்று வரும் பொழுது ஏறத்தாழ 71.6% இந்த ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற வணிகர்கள் தான். ஆக ஏறத்தாழ 3 மடங்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்திற்கான இந்த கான்ட்ரிபியூஷன் தரக்கூடியவர்கள் நீங்கள். அதை உணர்ந்த காரணத்தினால்தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 1989 வணிகர்களுக்கான அந்த நல வாரியம் கொண்டு வந்ததிலிருந்து ஆக அந்த வாரியம் வரும்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அதை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அந்த வாரியம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கும். அதுதான் இங்கே அண்ணன்
பேசும்போது விக்ரம் ராஜன் சொன்னது போல அந்த வாரியம் என்று வரும்போது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உறுப்பினர் சேர்ப்பதாக இருந்தாலும் அந்த கட்டணம் இல்லாமல் சேர்ப்பதிலிருந்து அந்த நிதி என்பதை 3 லட்சத்திலிருந்து இன்றைக்கு 5 லட்சமாக உயர்த்தி தந்ததிலிருந்து உங்களுக்கு வணிக வளாகத்தில் ஒரு பிரச்சனையா கவலைப்படணும், அதுக்காக ஒரு வழிகாட்டுதல் குழுவை நாங்கள் அமைத்து தருகிறோம் என்று சொன்னதிலிருந்து நீங்கள் அனுமதி பெற வேண்டுமா, 22 வகையான அனுமதி பெற வேண்டாமா, கவலைப்பட வேண்டாம், சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தின் மூலமாக உங்களை அதை கிளியர் பண்ணி தரேன் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இங்க பேசும்போது நம்ம என்ன கோவிந்தராஜ் அவர்கிட்ட சொல்லிட்டு போது சொன்ன 2022 திருச்சி மாவட்டத்தில் நடந்த 39வது வணிகர் மாநாடு என்று நினைக்கின்றேன். அந்த தினத்தில் வணிகர்களுக்கான விடியல் மாநாடு என்கிற அந்த மாநாட்டை நடத்தும் பொழுது அது நடந்தது எங்களுடைய திருச்சி மாவட்டங்கிற பெருமை எங்களுக்கு உண்டு. ஆக இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி என்று வரும்போது ஏறத்தாழ அண்ணன் சொன்னது போல 11.19% இன்னைக்கு 2 இலக்கையை நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்று சொன்னால் 2010-11 முத்தமிழர் கலைஞர் காலத்தில் அது 13.12% இருந்தது. இடையில என்ன ஆச்சு? 10 வருஷம் 4, 5, 6 இப்படி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இப்போ மீண்டும் அதை எடுத்துக்கொண்டது யாருன்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நினச்சி பாருங்களேன், போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 15,57,000 கோடி, இன்னைக்கு 17,32,000 கோடி அது கடந்து சென்றிருக்குது என்று சொல்லும்போது அதுக்கு முக்கிய காரணம் எதிரே அமர்ந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஆக அப்படி போட்டி போட்டு இன்னைக்கு முத்தமிழர் கலைஞர் காலத்தில் 13.12 இருந்தது என்று சொன்னால் அதை மீண்டும் அந்த 13.12 கடக்கிற அளவுக்கான வல்லமை பெற்றவர் ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்லுவோம். ஆக அப்படி இன்றைக்கு ஏன் நீங்கள் எல்லாம் இளைய சமுதாயம்லாம் வந்துட்டீங்க, நீங்கள் வணிகத்தில் இன்னைக்கு தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோடு நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இன்றைக்கு தொழில் முனைவர்கள் இளம் தொழில் முனைவர்கள் பதிவு செய்தோட எண்ணிக்கை 25 லட்சம் பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்தில் இருக்கின்றது. அது 26% பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை. அதே மட்டும்தானா இன்றைக்கு ஸ்டார்ட் அப் டிஎன் இளம் தொழில் முனைவர்கள் ஏதாச்சும் நாங்கள் புது கண்டுபிடிக்கணும், இன்னோவேட்டிவ் ஏதாச்சும் செய்யணும் நாங்கள் ஆசைப்படுறோம், தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படனா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்கின்ற ஒரு அமைப்பை இன்னைக்கு அவர் உருவாக்கி வைக்கிறார். அதை ஆரம்பிக்கும் போது கடைசி இடத்துல இருந்தோம், இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது நம்முடைய ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்கின்ற பெருமை நமக்கு உண்டு. வருகை தந்த இளைய சமுதாயம் ஒரு அரசாங்கம் என்ன செய்து முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அது முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் நம்ம சொல்றோம், நம்ம நிதி ஆயோக் ஒன்றிய அரசாங்கம் நிதி ஆயோக்கே சொல்லுது ஏற்றுமதிக்கு தயாரான நிலையில் இருக்கின்ற குறியீடு என்று சொல்லுகிறது. அந்த குறியீடுல இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கிறோமோ 80.86% போட்டு இன்னைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்குது என்கிற பெருமையை நான் பெற்றிருக்கின்றோம். சரி, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுங்கிற உருவாக்குதாதுன்னு எடுத்துட்டோமா, அதற்கான ஒரு பாலிசி, ஒரு இன்னோவேஷன் பாலிசி 2023 கொண்டு வந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக ஒவ்வொன்றையும் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுட்டார் அப்படின்னா அதோட ஃபாலோ அப் எப்படி நிற்கிது, அது எங்க கொண்டு நம்மளை விடுது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். EDIA பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேட்டிவ் இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சரி ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சார்ந்து கொண்டு வருகின்றோம், EDIA சார்ந்து இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம். இதோட நிறுத்துறோமா? ஒரு திராவிட மாடல் அரசு திராவிட பார்வை எப்படி பார்க்கிறது, அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் ஒரு தொழில் முன்னோடி திட்டம், தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு திட்டம், முத்தமிழர் கலைஞர் பேரில் கலைஞர் கைவினை திட்டம், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும்போது இளைய சமுதாயம் ஒரு அரசாங்கம் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுது, ஒரு முதலமைச்சர் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுகிறார் என்பதை தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே சொன்னது போல துபாயாக இருந்தாலும் மலேசியாவில் எங்கே வேணா போக, நீங்கள் கொடி கட்டி பறங்க, நீங்கள் நம்முடைய தாய் நாட்டை மறந்து விடாதீர்கள், நம்முடைய தமிழ் மண்ணை மறந்து விடாதீர்கள். அதுதான் நான் உங்களை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இது இருக்கின்றது. வருகை தந்து நீங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி இந்த 4 வருஷத்துக்கு மட்டும் பாருங்க, தொழில் முனைவோடைய எண்ணிக்கை ஏறத்தால் எத்தனை பேர் நம்ம தொழில் முனைவோட நம்ம ஆக்கி காட்டிருக்க இந்த அரசாங்கம் 59,584 பேர் இன்னைக்கு நம்ம உருவாக்கி தந்திருக்கோம். அதில் ஏறத்தால் 21,000 பேர் பெண்களாக இருக்கிறார்கள், அதில் 7,000 பேர் பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்களாக இருக்கிறார்கள், அதில் 2,000 சொச்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறார்கள், 717 பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். ஆக அனைவருக்குமான இன்றைக்கு இந்த தொழிலை இன்னைக்கு கொண்டு சென்றுகிறார் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லும்போது அது எனக்கான பெருமை. என்னுடைய மாணவ செல்வங்கள் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறீங்களா, இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பக்கபலமாக என்னுடைய அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லிக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கி மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது அதிலும் வணிகம் சார்ந்து நம்ம பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்கணும் என்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கி நான் கொண்டு வந்திருப்பேன். அப்படி ஒட்டுமொத்தமாக பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் யார் யாரெல்லாம் தொழில் செய்ய வேண்டும் அந்த ஆசைப்படுகிறீர்களோ
உங்களுக்கான அந்த ஐடியாவை நீங்கள் கன்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருந்தால் போதும், மற்றது அரசாங்கம் பார்த்து கொள்ளும் என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் நீங்கள் வரும்பொழுது கூட அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்து தான் வந்து நிறைய இளைஞர்கள், இளைய சமுதாயத்தை எங்களால் பார்க்க முடியும். அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது. ஆக இந்த மாநாடு என்பது ஒரு வெற்றிகரமான மாநாடு இது அமைந்திட வேண்டும். தொடர்ந்து இந்த OEF என்று சொல்லக்கூடிய இந்த யங் ஆண்டர்பிரினர் ஃபெடரேஷன் இந்த 3 வருஷம் 4 வருஷம் அல்லது 40 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும். பல இளைய சமுதாயத்தினை ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கான விதை விதைத்தவர் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பெருமை எங்களுக்கு உண்டு என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளும் நீங்கள் நல்ல இன்னைக்கு சிறு குறு நடுத்தரம் என்று சொல்லலாம் நீங்கள், ஆனால் நீங்கள் பெரு நிறுவனமாக நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது ஒரு CSR ஆக்டிவிட்டி, சமூக பங்களிப்புன்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அந்த CSR கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும். அப்படி வளரும்பொழுது உங்களுடைய CSR அதிகப்படியாக உங்களுடைய அரசு பள்ளிக்கு நீங்கள் வழங்குங்கள் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த மாநாடு வெற்றி அடைக்கும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.